ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்குரிய வீடியோ அப்படிங்கிறது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டு கேள்விக்கான ஒரு பதில் அப்படிங்கிறது தான் பீரியட் அண்ட் ப்ரெக்னன்சி. இது ரெண்டுக்கும் ஒரே நிமிஷத்தில் நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான சிம்டம்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பீரியட் அப்படின்றதுக்கும் சரி, ப்ரெக்னன்சி அப்படின்றதுக்கும் சரி, உடம்புல ஹார்மோன் மாற்றங்களால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிம்டம்ஸாக வெளியில் தெரியும். அதை தான் நம்ம ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ், பீரியட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்படி இருக்கக்கூடியதில் உங்களுக்கு பீரியட்க்கு எந்த மாதிரி இருக்கும் அண்ட் ப்ரெக்னன்சிக்கு என்ன மாதிரி இருக்கும்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பீரியட் டேட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடி பிளட் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி நேற்று போட்ட வீடியோவில் கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஜஸ்ட் எனக்கு பீரியட் வரதுக்கு 3 டேஸ்க்கு பிஃபோர் எனக்கு 1 or 2 ட்ராப் வருது, அதுவுமே எனக்கு அப்பப்போ வந்து போகுது, அதுவும் எனக்கு பேண்டிஸில் லைட்டாக நனைஞ்சிருக்கு, இல்லை அப்படின்னா எனக்கு ஓவலேஷன் முடிஞ்ச 3-4வது நாள் எனக்கு இந்த மாதிரி வருது, இது ப்ரெக்னன்சியா இல்லை பீரியடா, இந்த மாதிரி நிறைய டவுட் அப்படிங்கிறது கேட்குறீங்க. முதல்ல பேசிக்காக நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பீரியட்க்கும் ப்ரெக்னன்சிக்கும் வித்தியாசம் இருக்கணும். அதாவது பீரியட்க்கு வரக்கூடிய ப்ளீடிங்க்கும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்க்கும் வித்தியாசம் தெரியணும். உங்களுக்கு பீரியட் வருது அப்படின்னா அதுக்கான ப்ளீடிங் அப்படிங்கிறது ஹெவியாக தான் இருக்கும், பேட் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். எல்லாரும் இது ஒரு நாளைக்கு எனக்கு 20 கமெண்ட் ஆச்சு வந்துடுது. பேட் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலே அது ஒரு பேட் நனைஞ்சாலும் சரி, ஹாஃப் பேட் நனைஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு பீரியட் அப்படின்றதுல தான் வந்துடும். உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது பேட் வைக்கிற அளவுக்கே வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். லைட்டாக அதில் எனது பேட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், நடுப்பகுதி வேணால் லைட்டாக ஒரு ரெட்டிஷாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கும். இல்லையா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வேறு மாதிரி என்ன வரும்னா, உங்களோட ஒயிட் டிசார்ஜோட கலந்து அழுக்கு கலரில் வரும், ப்ரௌன் டிசார்ஜ் மாதிரி கூட வரும். சிலருக்கு திரிஞ்ச மாதிரி, பால் திரிஞ்ச மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் டிசார்ஜாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்ற அந்த சீரீஸில் தான் அடங்கும். ஆனால் அது வேறு வேறு ஸ்ட்ரக்சரில் அப்படின்றதுல ஒவ்வொருத்தவங்க பாடி பொறுத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் யூரின் பாஸ் பண்ணுறப்ப லைட்டாக ஒரு சின்ன பீஸ் கட்டி மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே ஒரு சிலருக்கு ஒரு ட்ராப் அந்த ரெட் கலரில் ஒரு ட்ராப் பிளட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு யூரின் போகிறப்ப மட்டும்தான் வரும், ஆனால் நார்மலாக இருக்கிறப்ப உங்களுக்கு வராது. அதுவே ஒரு சிலருக்கு பேண்டிஸில் லைட்டாக 1 or 2 ட்ராப் பட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், கருப்பதிதலுக்கான ப்ளீடிங் அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய ப்ளீடிங் எத்தனை நாளில் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் உங்களுக்கு ஓவலேஷன் சமயத்தில் ப்ளீடிங் வந்தது அப்படின்னா உடனே அது இம்ப்ளான்டேஷன் இப்போவே எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க. இதுக்கான விளக்கத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டருடைய கமெண்ட்டில் நான் பார்த்தது என்ன தெரியுமா, அவங்க ஓவலேஷன் முடிஞ்ச 3வது நாள் எனக்கு ப்ளீடிங் வந்திருந்தது, லைட்டாக ப்ளீடிங் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னுமே தெரியல. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால கரெக்டாக அந்த ஓவலேஷன்லேருந்து உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் பீரியடுன்னு நான் ஒன்று சொல்லுவேன் இல்லையா, அதாவது ஓவலேஷன்லேருந்து 1 வாரம் ஆகும் ஃபர்டிலைசேஷன் பீரியட் நடக்கிறதுக்கு. அது நடந்ததுக்கப்புறம் தான் கர்ப்பப்பைக்கே வரும். அது வரைக்கும் உங்கள் ஃபெலோபியன் டியூப்பில் தான் இருக்கும். அந்த சமயங்களில் உங்களுக்கு ப்ளீடிங் வருது அப்படின்னா அது கருப்பதிதலுக்கானது கிடையாது, ஹார்மோன் மாற்றங்களால் வரலாம். சில நேரங்களில் செக்ஸ் கார்னெக்டோடைய எஃபெக்ட்னாலையும் வரலாம். நிறைய பேருக்கு ஹார்மோன்ஸோடைய பற்றாக்குறையினால இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய ப்ரொடக்ஷன் அதாவது அதோடைய ப்ரொடியூஸ் அப்படின்றது அதிகமாக இருந்தாலோ இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தாலோ கட்டாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் ஓவலேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது அப்படியே காலியாகிடாது. ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் அளவு நம்மளோட பிளட்டில் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை கம்பேர் பண்ணுறப்ப ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமாக இருக்கும். அதுவே பிஃபோர் ஓவலேஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்கும், ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கும். அதனால தான் சடானாக உங்களுக்கு பீரியட் வரணும்னா சடானாக உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது. இப்போ ஓரளவுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எத்தனை நாளில் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். உங்கள் பீரியட் சைக்கிள் பொறுத்து 28 நாள் சைக்கிள்னா 21 நாட்களுக்கு மேலே வருது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷனாக இருக்கலாம். அதுவே 25 நாள் சைக்கிள்னா 18, 19 அந்த நாட்களில் வந்தால் கூட உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். அதுவே 30 நாள் சைக்கிள் எனக்கு, ஆனால் 17வது நாள் 18வது நாள் எனக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அது ஹார்மோன் மாற்றத்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் நிறைய பேருக்கு ரெகுலராக இந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசன்றது உங்களுக்கு ஹார்மோன் மாற்றம், இல்லை அப்படின்னா செக்ஸ் கான்டாக்ட்னால, அதாவது லூப்ரிகேஷன் ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த டைமில் கான்டாக்டில் இருந்துருப்பீங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்னாலேயும் உங்களுக்கு அந்த கர்ப்ப வாய்களில் ஏற்படக்கூடிய சில அந்த கீரல்
கல்லீரல்களால் ஏற்படக்கூடிய விளைவாக கூட உங்களுக்கு பிளட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கான டெஃபினேஷன் அப்படிங்கிறது. அதுவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பீரியட் வர்ற அன்னைக்குன்னு உங்களுக்கு லைட்டாக 1 or 2 ட்ராப் வருது. ஆனால் திரும்ப அகைன் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜாக மாறிடுச்சு அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷனாக இருக்கலாம். அதுவே உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாளும் இருக்குது. கரெக்டாக அந்த பீரியட் வர்றனாலும் உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குது. இருந்து அன்னைக்கு ஈவினிங்கோ இல்லை அடுத்த நாள் காலையிலேயோ உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு முன்னாடி ப்ரௌன் டிஸ்சார்ஜாக பட்டு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆகுது. இப்படி இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அதிகமாக இருக்கும், இல்லை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஹார்மோன் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கான விளைவு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மார்பக வலி அப்படிங்கிறது கரெக்டாக அந்த பீரியடான 12வது நாள்லேயே வந்துடுது. கால் வலி பயங்கரமாக வலிக்குது. இதுக்காகவே நான் இன்ஜெக்ஷன் போகிறேன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கிறவங்க ஹார்மோன்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹார்மோன் மாற்றங்களால் தான் பேசிக்காக நம்ம உடம்புல எல்லாமே ஏற்படும். மார்பக வலியும் சரி, நம்மளுக்கு கால் வலியும் சரி, பேசிக்காக ஏற்படுறதுக்கான ரீசன் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது தான். ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ மெயின் சிம்டம்ஸ்க்கு வரலாம். உங்களுக்கு ப்ரெக்னன்சி, பீரியட் இது ரெண்டையும் உணர்த்தக்கூடிய ஒரே அறிகுறி ஒரே விதத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அது பெண்ணுறுப்பு வலி அப்படிங்கிறது தான். எப்படிரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெண்ணுறுப்புக்கும் அடிவயிற்றுக்கும் ஒரு வலி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குன்னா அது 100% உங்களுக்கு பீரியட் தான் வரும். எப்போவுமே அடிவயிற்றுலேருந்து பெண்ணுறுப்போடு வலிக்குதுன்னா அது கர்ப்பப்பை வெளியில் வர்றதுக்கு, அதாவது உள்ளே இருக்க கசடுகளை வெளியில் வர்றதுக்காக தயாராகுது. அதனால் ஏற்படக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷனாக உங்களுக்கு இந்த வலி இருக்கும். இதுவே கரு தங்கிருச்சு அப்படின்னா உங்களுடைய தொப்புலேருந்து அடிவயிற்றுக்கு ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கும். இது கரு வயிற்றில் தங்கிருச்சு, கரு பதிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத உணர்த்தக்கூடியது. இந்த 2 அறிகுறியுமே நீங்கள் பீரியட்க்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கட்டாயம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பீரியட்க்கு ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது இல்லையா, அதில் ஒரு வித கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அதாவது கோழி ராவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதாவது வேக வைக்காத கறி எப்படி இருக்கும், அதில் ஒரு விதமான ரத்த கவுச்சி இருக்கும்ல, அதே மாதிரி ரத்த கவுச்சி மாதிரி உங்களுடைய ஒயிட் டிஸ்சார்ஜில் அடிக்குது அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பீரியட் வந்துடும் தான் அர்த்தம். அது இல்லாமல் உங்களுடைய யோனி பகுதியில் அந்த பீரியட் வரக்கூடிய அந்த பகுதியில் சுருக்கு சுருக்குன்னு உள்ள என்னமோ குத்துற மாதிரி அருகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதுவுமே உங்களுக்கு பீரியட்கான சிம்டம்ஸ் தான். ஆனால் வயிற்றில் கரு தங்கிருச்சு அப்படின்னா தொப்புலேருந்து அடிவயிற்றுக்கு இழுத்து பிடிச்சிற மாதிரி வலிக்கும். தொப்புள் கால் சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி வலிக்கும். இந்த 2 அறிகுறியும் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் அப்படின்றத உணர்த்தக்கூடியது. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய சிஸ்டர் கிட்டத்தட்ட 98க்கு மேலே நிறைய சிஸ்டர் இந்த சிம்டம்ஸ் சொல்லி பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் இந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதுவே உங்களுக்கு அடிவயிற்றுலேருந்து பெண்ணுறுப்பு பயங்கரமாக வலிக்குது, ரொம்ப வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது, கரெக்டாக அந்த பீரியட் வரதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த வலி வருதுன்னா அதுனா பீரியட்காக தான். எத்தனை நாளில் வருது அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அது ப்ரெக்னன்சிக்கா பீரியட்ஸ்க்கானு கண்டுபிடிச்சிக்கலாம். எப்போவுமே பீரியட்க்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேக் பெயின் லைட்டாக வலிக்கிறது, அடிவயிற்று வலி, பெண்ணூர்ப்போடு வலிக்கிறது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பீரியட்கான சிம்டம்ஸ். இந்த மாதம் இம்ப்ளான்டேஷன் நடக்கலைன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவே உங்களுக்கு தொப்புள் காலில் இருந்து அடிவயிற்றோடு வலிக்குது, தொப்புளில் சுருக்கு சுருக்குன்னு குத்துது, அதே மாதிரி அதிகமாக பசி எடுக்குது, ஒரு மாதிரி நாசியா சென்சேஷன் மாதிரி சாப்பிட்றதுக்கே பிடிக்காம அந்த மாதிரி நிலையிலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். இதை வச்சு தான் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிகுறிகள் மூலிமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் கீழே ஹைப் பண்ணி எல்லோக்கில் ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனலோடைய மெம்பர்ஷிப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே நிறைய பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். கருமுட்டை வளர்ச்சி உணவுகள், ஸ்பெர்ம், இண்டோகோஸ்னு எக்கச்சக்கமான டைட்டில் இருக்குது. போய் அதெல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஏதாவது ஒரு டிப்ஸுக்கான ஐடியாஸ் கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.